வணக்கம். 15/1/2026 வியாழக்கிழமை. இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், சர்வ சங்கட்டங்களும் விலகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் தெய்வீக அருளாலும் நினைத்த காரியம் நிறைவேறும். தேவையான பொருள்கள் தளவரவு, பொருள் வரவு அனைத்திலும் மகிழ்ச்சியும் மன சாந்தமும் ஏற்படக்கூடிய நாள். விருச்சிகத்தில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம். பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அனுசம் நினைத்த நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். கேட்டை பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய நட்சத்திரத்தில் இன்றைய சந்திர பகவான் பயணிப்பதால் மிகவும் பொறுமை, நிதானம், கவனம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். மற்றபடி நினைத்து நிறைவேறும். அதெல்லாம் பதட்டமோ வேகமோ கூடாது இன்றைய நாளில். நண்பர்களே, அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வத்திலும் வெற்றி கிடைக்கும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். அதே நேரம் சற்று பொறுமை வேண்டும், செய்யும் வேலையில் கவனம் வேண்டும். மற்றபடி நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும், மன மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லோருடைய சந்திப்பு, அதனால் மன மகிழ்ச்சி, பொருளாதார மேன்மை, தேவையான பொருள்கள் அனைத்தும் வாங்குவதிலும் ஆர்வம், புதிய பொருள்கள் வாங்கி சேர்ப்பதில் மிக மிக பிரகாசமான நாளாக இன்றைய நாள். தனுசில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி. பூராடம் நினைத்து நிறைவேறு எண்ணங்களில் ஈடேறும். உத்திராடம் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும், ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை. அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது. பொதுப்படையாக சில நன்மைகள் எதிர்பாராத வகையில் வந்து சேரும். அதே நேரம் செய்யும் வேளையில் ஒவ்வொன்றிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடத்தை உருவாக்கிவிடும். மகரத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் செய்யும் பணியில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். திருவோணம் நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அவிட்டம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மனக்குழப்பம் சங்கடத்தை உருவாக்கிவிடும். மிகவும் பொறுமை, நிதானம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள். நண்பர்களை நாம் அடுத்ததாக காண இருப்பது கும்பம், மீனராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.